செகண்ட் லவ் இன்னைக்கு எபிசோட்ல 3 பேர் எலிமினேட் பண்ணாங்கல்ல, அதுக்கு 3 பேரை நாங்க உள்ள அனுப்புறோன்ற மாதிரி நேத்து ஒருத்தர் அமிச்சாங்க, இன்னைக்கு 2 பேரை அமிச்சிருக்கிறாங்க. பட் எதை நோக்கி அவங்க உள்ள அமிச்சாங்களோ அது சிறப்பா நடந்துட்டு இருக்கு. சேனல் பிளான் பண்ண மாதிரி அந்த ஒயில்ட் கார்டும் சூப்பரா செயல்படுறாங்க. வந்திருக்கிற 2 ஒயில்ட் கார்டு என்ன பண்ணாங்க, அடுத்து என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னைக்கும் 2 டேட் நடந்திருக்கு, சில பல டாஸ்க் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் தெளிவா இந்த வீடியோல பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஃபாலோ பண்ணாமல் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் பார்க்குற நபர்கள் அதிகமாகவே இருக்கீங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பி மூமெண்ட்ஸ். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு நபரால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நடந்திருக்கலாம், ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கலாம். பட் அது என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் இல்லையா, அதை ஓப்பனாக ஷேர் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு தேஜஸ் எழுந்து என்ன சொல்கிறாருன்னா, சூப்பரான பிளே தேஜஸ், எவ்வளோ தெளிவாக வந்து இதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி அடிப்பட்டாரு, இந்த வாட்டி அடிப்படக்கூடாதுன்றது ரொம்ப கான்சியஸாக செயல்படுறாராம். இல்லை இப்போ அந்த விஷயத்தை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்க வேண்டாம், இப்போ நான் கொஞ்ச நாள் ஒரு 2 வீக்ஸாக நேகா கூட ட்ராவல் பண்ணிருக்கேன், அதனால் அந்த விஷயத்தை இங்கே பேசினா அது ஃபேராக இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லி அவங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். ஸோ அவருக்கு ஃபேவரட்டான மூமெண்ட் இருக்குது, ஆனால் அதை வெளிப்படுத்த விரும்பலை. அதை இங்கே சொன்னால் இதுவாயிருமேன்ற மாதிரி மறைக்க ட்ரை பண்ணுறாரு. தட் இஸ் நாட் குட் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதை எப்படி நேங்க எடுத்துக்கிறாங்களோ அது அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஈ வாஸ் பிளேயிங் ஷேஃப் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ரெண்டாவது, ஆபித் வந்து அவங்களுடைய எக்ஸு கூட ஒரு எக்ஸ் மூலியமா ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல, அது வந்து என்னோட பியூட்டிஃபுல் மூமெண்ட்னும் போது கண்டிப்பாக அது வந்து ஆனஸ்டாக நான் ஒத்துக்கிறேன். ஸோ அது நிறைய பேருக்கு இருக்கும், அதை அவர் ஓப்பனாக சொன்னதே சூப்பர். அடுத்து வீணா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பல நாள் கழிச்சு, ஐ மீன் யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலில் வீணா சைஸுக்கு ஒரு டெடிபியர் வாங்கி கொடுத்தாங்களாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராக நான் ஃபாலோ பண்ணிட்டு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பட் அந்த கிஃப்ட் வரும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன்ற மாதிரி அவங்க ஒன்று சொன்னாங்க. தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போயிட்டு அவர் என்னன்னா நைட்டு தூங்குற டைம்லலாம் வந்து என்ன பண்ணுவாராம், ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு சைலண்டில் போட்டுருவாராம். அப்படி இவர் வந்து என்ன பண்ணிட்டார், ஃபோன் பேசிட்டு சைலண்டில் போட்டோன்னே அவங்களுக்கு பிடிச்ச நபர் அவங்க வீட்டானே வந்து கால் பண்ணி இவர் எடுக்காமல் போயிருக்காரு. அதனால அது ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருந்ததுன்ட்டு. யாராவது நைட்டில் வந்து ஃப்ளைட் மோடு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூங்குவீங்களா மக்களே? ஏதாவது ஒரு மாதிரி எமர்ஜென்சி ஏதாவது ஒரு எர்ஜென்ட்டுன்னு கால் வரும், ஆனால் அவர் எப்படி இந்த ஒரு இதுவை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாருன்னு எனக்கு தெரில. தட் வாஸ் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. அடுத்து சிந்துரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா சிந்துரியை வந்து அட்மிட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்களே, அது இருக்கிற மூமெண்ட் எல்லாமே ஃபேவரட், த்ரூ அவுட்டாக எனக்கு ஒரு ஃபேவரட் மூமெண்ட்டுன்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்குது, அந்த டேட்டிங் ப்ராசஸ் மட்டும் மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னும் எதுவுமே செட் ஆகலை, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ்ன்ற மாதிரி இருக்குதான், பார்ப்போம். இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3 சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி 1 பார்த்துட்டீங்க, 2 பார்க்க போறீங்கன்ற மாதிரி 2 வைல்டு கார்டுன்ற மாதிரி இறக்குறாங்க. 1 ரெக்ஸு, இன்னொன்று நிவேதிதா. ஸோ ஒரு பொண்ணை எலிமினேட் பண்ணாங்க, 2 பசங்களை எலிமினேட் பண்ணாங்களே, அந்த கணக்கில் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ரெக்ஸுன்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90s கிட்டாக ஒரு மியூசிக் சேனலில் வந்து ஒர்க் பண்ணி மியூசிக் போட்டு, ஐ மீன் இந்த நிறைய மியூசிக் சேனலில் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, ஃபேவரட் சாங்கை சொல்லுங்கன்னுவாங்க, இல்லை உங்களுக்கு காதலில் இருக்கும்போது உங்களோட ஃபேவரட் மூமெண்ட்ன்ற மாதிரி ஒவ்வொரு இதுவாக வைப்பாங்களே, அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அந்த பிளேலிஸ்ட்டை நான் டெடிகேட் பண்ணி காதலிக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொன்னார். நிவேதிதா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு 100% ஒரு நல்ல பையனாக இருக்கணும், இதுவாக இருக்கணும். குறிப்பாக எனக்கு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும், ஃபன் லவ்விங்காக இருக்கணும், நல்ல மஸ்குலர் பாடியாக இருக்கணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும், எமோஷனல் ஸ்ட்ராங்கர், இன்னும் எவ்வளோ லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்குது. இத்தனை எல்லா லிஸ்ட்லையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒருத்தன் கிடைக்கணும்னா ரேர் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நபரை தேடி வந்திருக்காங்க, அந்த நபர் வீட்டுக்குள்ளே இருக்காங்களான்றது பார்ப்போம். ஓகே சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், 5 மினிட்ஸ் டைம் கொடுப்பேன். அந்த 5 மினிட்ஸில் நீங்கள் பேசி உங்களுடைய இம்ப்ரெஷனை மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துரி வந்து ஆர்ஜே பிராவோ வேற கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் போயிட்டு பாரு இன்டர்வியூ தான் எடுத்துகிட்டு இருப்பான், இதெல்லாம் பண்ணிட்டுருப்பான்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. டேரெக்டாக பிரியங்கா போய் பேசுகிறாங்க. பிரியங்காவுக்கும் ரெக்ஸுக்கும் அங்கே பாண்டிங்கே செட் ஆகலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ஹேண்டில் பண்ண கற்றுக்கணுன்றாங்க. உங்களனா எப்படிங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. எப்பா அதை தான் அவங்க சொல்ல வராங்க, அதையே ஒரு புரிஞ்சுக்கல, அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கே போய் பேசுகிறாரு. வெக்கே வந்து கைண்டா இதெல்லாம் வந்து சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டார், நான் பிரியங்கா கூட கனெக்ட் ஆகியிருக்கேன்ற மாதிரி. வெக்கே வந்து அவருடைய தாட்ஸ் அந்த இடத்துல ஓப்பனாக பதிவு பண்ணது நல்ல விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனிஷா நல்லா பேசுகிறாங்க.
அவங்கக்குள்ள ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் உன்ன மாதிரி ரக்குடு ஆள் வந்து எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி மோனிஷாவும் டேரக்டாக ரெக்ஸ் கூட அடிச்சுட்டாங்க. ஓகே ஓகே ரெக்ஸ் கூட அடிச்சு முடிச்சிட்டாங்களா. இன்னொரு பக்கம் வெக்கியை பற்றி பிரியங்கா போய் சொல்கிறாங்க ஓப்பனா. யாருக்கிட்ட? இவங்க கிட்ட, சுதிகா கிட்ட. நான் முந்தானத்தே வந்து உட்காந்து 4 மணி வரையும் நைட்டு உட்காந்து வெக்கிய கிட்ட என்னுடைய கருத்து தான் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து ஓப்பனாக நான் சொல்லிட்டேன்ற மாதிரி பேசியிருக்காங்க. 4 மணி வரையும் என்ன பேசினாங்க நமக்கு காட்டப்படவில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நேகா போயிட்டு அந்த 5 நிமிஷத்துல விருப்பப்பட்டா இருக்கலாம், விருப்பம் இல்லைன்னா கிளம்பி போயிடலாம். ஓப்பனா வந்து எனக்கு விருப்பம் இல்லை ஐயா அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்சா போல கிளம்பிடுவாங்களா. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு போல அந்த இடத்துல ரெக்ஸ். அப்படியே ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சிந்துரியும் வந்து சொன்னோன்னே நீங்க வந்து என் டைப் கிடையாதுன்ற மாதிரி சொல்லி சிந்துரியும் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ரெக்ஸுக்கு எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணாதான் இல்லை, இதுல வந்து சிந்துரி ஓப்பனா நீ எல்லாம் ஆள் கிடையாதுன்ட்டாங்க. இவங்களும் சொல்லியால செட் ஆகல. அடுத்து வீணா வந்தாங்க. வீணா பேசுறதுல தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை மலர்ந்தது. அதுலயும் வீணா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நேகா பண்ணது தப்பு கிப்புன்ற மாதிரி சொன்னோன்னே அது சொல்லிட்டு போங்க, அது உங்களுடைய விஷயம், இது என்னுடைய விஷயம்ன்ற மாதிரி சொல்லிட்டு முடியுது. முடிஞ்சிட உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இதுல 5 நிமிஷத்துல நீங்க பேசியிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களை செலக்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பாட்டு போடுறாங்க, டான்ஸ் ஆடுங்கன்னும் போது நிவேதிதா வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸை செலக்ட் பண்ண, ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீணாவை செலக்ட் பண்ண, பிராவோ வந்து பிரியங்காவை செலக்ட் பண்ணன்ற மாதிரி பயங்கரமாக டான்ஸ் ஆடி முடிச்சாங்க. சரி டான்ஸ் ஆடி தான் முடிச்சாங்கன்னு பார்த்தா அடுத்து இன்னொரு உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இதில் 2 பேர் வந்து டேட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெக்ஸ் வந்து வீணாவை சொல்கிறாரு, ஓகே நான் வந்து அவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன்ற மாதிரி சொன்னோன்னே ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிவேதிதா வந்து தினேஷை கூப்பிட்றாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தினேஷ் என்ன சொல்றாரு, என் பேரை கரெக்டாக சொல்கிறேன்னு நான் டேட்டுக்கு வந்துடுறேன்ற மாதிரி சொன்னோன்னே ஆபித் நேமை சொல்லி அவங்க சொன்னதால தினேஷ் ரிஜெக்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா ஆபித்தை செலக்ட் பண்ணிட்டு டேட்டுக்கு போகிறாங்க. இதில் வந்து பாருங்க, ஆனால் இதில் வீணாவும் தினேஷுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குன்றது அவங்க 2 பேர் பேசும்போது புரியுது, தனித்தனியாக பேசும்போது. பட் அவங்க 2 பேர் இதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் வீணா அண்ட் ரெக்ஸ் போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் டெம்பரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இப்போதைக்கு ஷார்ட் டைமாக இருக்குது, போக போக உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ ஷார்ட் டைம். இன்னொரு பக்கம் ஒரு ஷார்ட் டெம்பர்ன்னும் போது அதையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னும் போது அங்கே பேசிக்கிறாங்க. அதை தாண்டி நான் நிறைய இடத்துல வந்து பயங்கரமாக சண்டை போடுவேன், ஆனால் அடிச்சதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், பட் வார்த்தைகள் விட்டுருக்கேன் அப்படின்றத ஓப்பனாக அங்கே வீணா கிட்ட கன்வெர்ஸ் பண்ணுறாரு. ஓகே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் நான் ஓப்பனாக பேசிடுவேங்க, ஓப்பனாக பேசிடுவேன், இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ரெக்ஸ் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகே உங்களை பார்க்கும் போதே எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்குதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தெளிவாக வீணா என்ன சொல்லிடுறாங்கன்னா, இவர் வந்து வாழ்க்கையில் வந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டாக அவரை பார்த்துக்கலாம், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் செட்டெல்லாம் ஆக மாட்டார். இவர் பேசுறதெல்லாம் 12வது வகுப்பில் இருக்கிற ஒரு நபர் மாதிரி தான் பேசுகிறாரு, தாண்டி வாழ்க்கையில் செட் ஆகாது அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்துடுறாங்க இவர் கூட பேசின உடனே. ஓகே இதில் பல கேள்விகள்லாம் வந்தது. என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது உங்கள் வாய்ஸே ஒரு சென்சேஷனாக இருந்தது, ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது, எவ்வளோ கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் உன்னை பற்றி எல்லாரும் என்ன தப்பாக நினைப்பாங்கன்னா என்ன பிளே பாயின்னு நினைப்பாங்க என் லுக்கை பார்த்தேன் அப்படின்னு. ஸ்டில் எனக்கு அப்படி பார்த்தா தெரியலங்க அப்படின்னும் போது இல்லை நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கண்ணு வேற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி அந்த ஃப்ளோட்டிங்கோட டைலாக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு அடிச்சு தாக்குறாரு. இன்னொரு பக்கம் நிவேதிதா மற்றும் ஆபித்துக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன், எப்படி நீங்கள் இந்த சுச்சுவேஷன் ஒரு சண்டே எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் அந்த சண்டே அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே தீர்த்தரணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதுலேயும் மோனிஷா கூட இப்போ தான் ஒரு கனெக்டிங் ஜோனில் இருக்குன்ற மாதிரி அவருமே தெளிவாக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தெளிவாக சொல்லிடுறாரு. ஆனால் நிவேதிதா பேசும்போது அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுதுன்றதை ஆபித் புரிஞ்சுக்கிட்டார், தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டார். ஸோ இதில் 2 பேருமே முடிஞ்சு இதெல்லாம் முடியுதா, முடிஞ்ச உடனே டேட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. இதில் 9க்கு 10ன்ற ரேட்டிங் வேற ஆபித்துக்கு நிவேதிதா கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகே அடுத்ததாக இது முடிச்சுட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க் ஒன்று வருது, ஸ்பைஸ் ஜார். எத்தனை வாட்டிடா, போன வாரம் தான் 3 வாட்டி கொடுத்துட்டீங்கன்னு கலாச்சிட்டு இருந்தா 4வது இல்லைன்னா ஒவ்வொரு மசாலாவும் ஒவ்வொரு மூமெண்ட்டை குடிக்க போகுது. அதில் அந்த மூமெண்ட்டில் உங்களுடைய ஃபீலிங்ஸில் உங்களுடைய எமோஷனில் நீங்கள் காட்டணும். ஸோ அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் அந்த ஃப்ளேவராக எடுத்துட்டு நீங்கள் தெரிவிக்கணுன்றதை சொல்கிறாங்க. சிந்திக்கு வராங்க, ஓப்பனாக வெக்கே கிட்ட வந்து காலைல எனக்கு தோசை ஹெல்ப் பண்ணால் அதனால் மஞ்சள் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொசசிவ்னஸ் பிரியங்கா கிட்ட வருது. பிரியங்கா வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே இந்த மாதிரி கேட்டுலாம் கொடுக்குறியான்ற மாதிரி ஒரு கம்பேரிஷன் போடுறாங்க. கம்பேரிஷன் போட்ட உடனே அங்கே பார்த்தீங்கன்னா அது தப்பு, இப்படிலாம் சொல்லக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சிந்துரி சொல்கிறாங்க. வேலிடான ரீசனை சொல்லுங்கன்ற மாதிரி பிரியங்கா கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா சிந்துரி சொன்னதை வச்சு அவங்க எதிர்பார்த்து இப்படி சொல்லும்போது நாட் ஃபேர் அப்படின்றாங்க. அப்போ உடனே வைக்க கேட்கறேன், நான் உனக்கு காலைல மைக் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன்ல அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே
இப்போ அப்புறம் கேட்குறாங்க, ஓ இங்க எல்லாரும் லவ் பண்ண தான் வந்திருக்கும், இந்த ஷோ எதுக்கு லவ் பண்ண தான் வந்திருக்குன்ற மாதிரி பிரியங்கா சொல்றாங்க. லவ் பண்ண வரதான் இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஃப்ரெண்டு லவ்வா கூட மாறலாம்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை சிந்துரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு நான் வெயிட் பண்றேன். அதனால இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஓ இப்படிதான் நீங்க இதெல்லாம் பண்றீங்களான்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. ஸோ இதுல வந்து பிரியங்கா மேலதான் தப்பு, சிந்துரி மேல தப்பே கிடையாது. ஸோ அவங்களுக்கு நடந்த விஷயத்தை வச்சு அது எந்த ஒரு மூமெண்ட்டை வந்தாலும் ஷேர் பண்ணலாம். பட் இந்த இடத்துல வந்து நீங்க பிரியங்கா கிட்ட இருந்து ஒரு சிந்துரி கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை புடுங்கணுன்ற மாதிரி நீங்க பேசுனதெல்லாம் வந்து தட் இஸ் நாட் ரைட் அப்படின்றதான் என்னோட கருத்து. அது ரொம்ப நல்லாவே இல்லை. சொல்லிட்டு போயிட்டாங்களா. அடுத்ததாக சிந்துரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா கையை பிடிச்சி நல்லா பார்த்துக்கிட்டாருன்ற மாதிரி மோனிஷா சொல்லி ஒரு பட்டையை கொடுக்குறாங்க. நேகா வந்து பிளாக் பக்கர் அண்ட் ரெட் சில்லி கோவத்தில் இருக்காங்கல்ல தேஜஸ் மேல கோவத்து. வெக்கே வந்து என்ன சொல்றாரு, எனக்கு இந்த நிறைய பியூட்டிஃபுல் மூமெண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேட்ல பிரியங்கா கூட நடந்துச்சு. பட் அவங்க என்ன இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் நான் கொடுக்குறேன், நல்லது கொஞ்சம் கெட்டது கொஞ்சம்ன்ற மாதிரி கொடுத்து அந்த இடத்துல கொடுக்குறாரு. ஸோ ரிவெஞ்ச். ஸோ பிரியங்கா அவருக்கு அடிச்சாங்க, அவர் உங்களுக்கு அடிக்கிறாங்கன்ற மாதிரி ரிவெஞ்சில் போய் இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருந்தாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாங்க நிவேதிதா. இல்ல அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லைங்க, டைம் கொடுத்தாதான் அவங்க வெளிப்படுத்துவாங்கன்ற மாதிரி நிவேதிதா பிரியங்காக்கு ஆதரவாக பேசுறாங்க. உடனே வந்து அவங்க என்கிட்ட பேசினாங்க, அதனால தான் நான் சொல்றேன்ற மாதிரி நிவேதிதா சொல்ல, உடனே வந்து வெக்க என்ன சொல்றாரு, அவங்க உங்களை பத்தி கூட தான் என்கிட்ட பல விஷயங்கள் சொன்னாங்க, அதை நான் இங்க பல ஓப்பனா சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே வாட் அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ஆகிட்டு எபிசோட முடிச்சிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற வைல்டு கார்டு மூலியமாக அங்க வீணா கிட்ட நல்லா பேசுறாரு ரெக்ஸ். இன்னொரு பக்கம் ஆர்ஜே பிரவா வந்ததுல இருந்து பிரியங்கா வந்து ஆர்ஜே பிரவா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வெக்கே வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இப்போ சிந்துரி வெக்கே மற்றும் பிரியங்கா இந்த 3 பேருக்குள்ள அந்த ட்ரையாங்கல் மாதிரி போகுது, அது சண்டை வரப்போகுது. அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாய் 2 ஃபீமேல்ன்ற கணக்கு போதா. இப்போ ரெக்ஸ் தினேஷ் மற்றும் வீணா இப்ப இதுக்குள்ள ஒரு சண்டை வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த வாரத்தோட காலகட்டமா இருக்க போகுது. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.